வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்க கடலுக்கு போனாங்க. இதுதான் கிடச்சது. ஒரு சிறையா ஒரு ஊடக மீன். இருக்கிற மீனை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு என்னென்னா, இன்றைக்கி பச்சை புளியை பிணைஞ்சு தாங்க நாங்கள் பொரிச்சு எடுத்து செம்மையாக சாப்பிட போகிறோம். மதிய சாப்பாடு இது ரெண்டையும் தான் வச்சு நாங்கள் செம்மையாக இன்றைக்கி பொரித்து பச்சை புளி கரைச்சி நாங்கள் செம்மையாக சாப்பிட போகிறோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வெட்டி தர போகிறாங்க. இப்போ தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டுக்கிறோம், அப்போ தான் செபுல் வரும். வெட்டுங்க. இன்னும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரேன். உப்பு கல். இது அடல் மீன். ஒரே ஒரு அடல் மீன் இருந்திருக்கு. சாப்பிட போட்டு சாப்பிடு. எங்கள் வீட்டுக்காரவங்க எங்களுக்கு ஒவ்வொரு நேரம் சின்ன சின்ன வேலையில் பார்த்து தருவாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்களே ரொம்ப லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் அவங்களே வெட்டி அவங்களே உப்பு போட்டு உரசி நல்லா நீட்டாக கழுவி தந்துடுவாங்க. நான் எல்லாமே சமைச்சு கொடுத்துருவேன் எங்கள் வீட்டுக்காரங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க உப்பை போட்டு நல்லா உரசி கழுவுறாங்க. அதானு சொல்கிறேன், வேப்பங்கோலைன்னு சொல்லிட்டு. தண்ணியில் நம்ம அலசின மீனுக்கு இப்போ மீன் பொரிக்கிற பொடியை போட்டு நம்ம விரவி நல்லா ஊற விட்டுறணுங்க. ஊற விட்டு பொரிச்சு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை புளிக்கும் இந்த மீனை பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி பச்சை புளியை கரைச்சி வத்தலை சுட்டு பிணைஞ்சு விட்டு உப்பு போட்டு நல்லா சாப்பிட்றவங்க யாரோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இதுதான் சிறையா மீன் கொப்பல், மணலை மீன் கொப்பல்ன்ட்டு அங்கிட்டு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் சிறையா மீன் கொப்பல்ன்ட்டு. இதுக்கு எங்கள் வீட்டில் அடியும் முடியுமா கிடப்போம். இப்போ மீன் பொரிக்கிற பொடியை போட்டு நம்ம நல்லா ராவி விட்டுருவோங்க மீனில். நம்ம மீன் பொரிக்கிற பொடியை போட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். மீனில் நல்லா பிடிக்கும் பொடியோட. இப்போ நம்ம அடுப்பில் மீனை விரவியாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மீனை நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ போய் வத்தலை வந்து நம்ம நெருப்பில் போய் சுட்டு எடுத்துகிட்டு வருவோம். வந்து இந்த தீ நெருப்பு இருக்குது பாருங்கள், இந்த நெருப்பில் போட்டு நம்ம வத்தலை நல்லா வாட்டி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் அந்த புளிக்கு உரப்பு வந்து நல்லா தெரியும். கருவாமலே வாட்டி எடுத்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக உரிச்சிட்டு இப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட்டுருவோம். நம்ம தாளிப்புக்கு எப்படி வெட்டுவோம் அப்படி வெட்டி போட்டுக்கிருவோம். இப்படி தான் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒவ்வொரு நேரம் எனக்கு மீன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இப்படி வேலை பார்த்து இப்படி தான் புளியை கரைச்சி இப்படி வெங்காயத்தை வெட்டி நல்லா வத்தலை சுட்டு பிணைஞ்சு விட்டு உப்பு போட்டு அப்படியே பொரிச்ச மீன் வச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்க செய்கிற மாதிரியே நானும் செஞ்சு பார்க்க போகிறேன். மீன் பொரியலுக்கு இப்படி பச்சை புளிக்கும் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பச்சை புளியை பிணைஞ்சு விட்டு மீனை பொரித்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களே சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுவீங்க. நான் புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை கரைச்சி வெங்காயத்தோடய நம்ம நறுக்கி போட்டிருக்க வெங்காயத்தோடையே சேர்த்துருவோம். உப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்து தந்துடுங்க. நம்ம புளி கரைக்கும் போது கொதக்கு கிடக்கும், அதை நம்ம இருத்தே எடுத்துக்கிடுவோங்க. பாருங்கள் எவ்வளோ கொதக்கு கிடக்குதுன்னு. நம்ம புளியை கரைச்சாலும் இப்படி கொதக்கு இருக்கும். இருத்து எடுத்துக்கிற வெளியே தான். நம்ம வத்தலை வந்து சுட்டிருப்போம், அதில் சாம்பல் இருக்கும். லேசாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்படி புளியில் பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து விட்ருவோங்க. அவ்வளோதாங்க, பச்சை புளி ரெடியாகிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க, பச்சை புளி ரெடியாகிருச்சு. நம்ம இப்போ மீனை ஊற வச்சுருந்தோம். பொடியை போட்டு மீன் பொரிக்கிற பொடியை போட்டு விரவி நல்லா ஊற விட்டாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ மீன் எடுத்து நம்ம அப்படியே அடிக்கிடுவோம்.
பாருங்கள், மீன் நல்லா வெந்து விட்டது. நம்ம பையா பீஸை அப்படியே திறத்தி விட்டுருவோங்க. மீனுங்க பாருங்க, நல்லா பீஸு. நம்ம மெதுவாக உடையாமலே அப்படியே திருப்பி விட்டுருவோங்க பீஸை. இப்போ மீன் வெந்திருக்கும், நம்ம எடுத்துருவோம். செம்மையாக வந்துட்டு பாருங்கள், நல்ல ஒரு வாசம் மீன் பொரியல். சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை புளியை பிணைஞ்சு நாங்கள் செம்மையாக சிறையா மீன் பொரிச்சிருக்கோம், ஊடகம் பொரிச்சிருக்கோம், ஒரு அடல் மீன், இந்த புளியோட சின்ன வெங்காயத்தை பாருங்கள், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வத்தலையும் சுட்டு பிணைஞ்சு விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சின்ன வெங்காயம் போட்டாதாங்க ரொம்ப நல்லதுங்க. இதுதான் அடல் மீன். பச்சை புளியில் வெங்காயத்தை போட்டு பிணைஞ்சு அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது நம்ம சவைச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீனை பொரித்து இப்படி புளியோட வெங்காயத்தை நறுக்கி போட்டு வத்தலை பிணைஞ்சு விட்டு இப்படி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்ருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. பச்சை புளி குழம்புக்கும் இதுக்கும் வெங்காயத்துக்கும் மீன் பொரிச்சதுக்கும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்ணும், இழுத்துரும் சாப்பாடு. இதேமாதிரி மெத்தடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்துட்டு மீன்கள் தான் பாருங்கள். இதுதான் சிறையா மீன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வெந்து போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. செமையான ஒரு சாப்பாடு. எங்களுக்கு இன்றைக்கி கடலுக்கு போய் கிடைச்ச மீனை வச்சு ஒரு செம்மையான பொரியல் பொரித்து பச்சை புளியும் நல்லா டேஸ்ட்டான ஒரு பச்சை புளியை பிணைஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மதிய சாப்பாட்டுக்கு
செம்ம டேஸ்ட்டுங்க, வேற லெவல் தாங்க. இதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க. எல்லாரும் பச்சை புளின்னு சொல்லணும்னா உடனே நீங்கள் எல்லாரும் நினச்சிருப்பீங்க. நம்ம தாளித்து தான் நம்ம ரசம் பண்ணுவோம். இது தாளிப்பே இல்லாமல் வத்தலை சுட்டு புளியை கரைச்சி அதோட சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு உப்பு போட்டு கையாலேயே பிணைஞ்சு விட்டு இது தாங்க வெறும் புளின்னு சொல்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்.